திருபுவனத்தில் இளைஞர் அஜித்குமார் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்தில் சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். இளையராஜா, வணக்கம். விசாரணை தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக மடப்புறம் காவலாளி அஜித்குமார் கடந்த 28ஆம் தேதி தனிப்படை காவல்துறையினர் நகை திருட்டுக்காக அழைத்து செல்லப்பட்டு அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதுமே மிக பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில சென்னை கிளை மதுரை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்திச்சு. அதன் அடிப்படையில கடந்த 12ஆம் தேதி சிபிஐ இந்த வழக்குக்கு எஃப்ஐஆர் போட்டு திங்கட்கிழமை, அதாவது இந்த திங்கட்கிழமையிலிருந்து இந்த வழக்கு விசாரணைக்கு ஆரம்பிச்சாங்க. முதற்கட்டமாக அவர் அடித்து சித்திரவதை செய்யப்பட்ட கொலை செய்யப்பட்ட இடமான மாட்டுக்கொட்டையில தொடங்கி கார் பார்க்கிங், புளியந்தோப்பு என அவர் எங்கெல்லாம் கொண்டு போனாங்களோ அந்த இடத்தெல்லாம் முதல் நாள் பார்வையிட்டு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேலோட்டமா செஞ்சுட்டு போனாங்க. இந்நிலையில அஜித்குமார் கொலை வழக்கில தொடர்புடைய அவர்கள் நண்பர்கள் ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், பிரவீன்குமார் மற்றும் வினோத்குமார், முக்கியமா அவருடைய தம்பி நவீன்குமார் எல்லாத்துக்கும் சம்மன் கொடுத்து மதுரை ஆர்சி குளத்தில் உள்ள சிபிஐ அலுவலகத்துல நேற்று விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த விசாரணை முக்கியமான ஒரு நபர், நீதிபதி விசாரணையில் கூட வராத ராமச்சந்திரன் என்றார்கள், அதன் தனிப்படை டெம்போ வாகனத்தின் ஓட்டுநர் ராமச்சந்திரன் விசாரணைக்கு மேற்கொண்டாங்க. இந்த விசாரணை மிக சூடு பிடிச்ச ஒன்றிய நிலையில இப்ப சிபிஐ விசாரணை அடுத்த கட்டத்துக்கு சென்றுள்ளது. நேற்று சிபிஐ அலுவலகத்துக்கு விசாரணைக்கு சென்ற ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், தம்பி நவீன்குமார், வினோத்குமார், பிரவீன்குமார் அவங்க 4 பேர்த்தையும் சிபிஐ அதிகாரிகள் இன்று காலை அவங்க வீடுகளுக்கே சென்று ஒரு 5 கார்ல ஒரு 10க்கு மேற்பட்ட சிபிஐ அதிகாரிகள் அவங்க அங்கிருந்து பிக்கப் பண்ணிட்டு தற்போது பாத்தீங்கன்னா திருப்போணம் காவல் நிலையத்தில் ஒரு 1 மணி நேரத்திற்கு மேலாக உள்ள வச்சிருக்காங்க. அது நமக்கு முதற்கட்ட தகவலா என்ன கிடைச்சுன்னா, இந்த அஜித்குமாரோட டெம்போல தனிப்படை காவல்துறை கூட கொண்டு போனாங்களா பிரவீன்குமார், அருண்குமார், வினோத்குமார் இவங்கெல்லாம் அவங்க அடிக்க எந்தெந்த இடத்துக்கெல்லாம் விசாரணைக்காக கொண்டு போனாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் சிபிஐ அதிகாரிகள் அவங்கள கூட்டிட்டு போய் என்ன நடந்துச்சு என்று களத்துல போய் இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்க போறாங்க. இன்றுதான் விசாரணையில முக்கியமான பங்கு நடைபெற இருக்கிறது. ஏன்னா அந்த இடத்தை நேரடியா சிபிஐ அதிகாரிகளுக்கு அஜித்குமாரோட நண்பர்கள் அதை பத்தி எடுத்துரைக்க இருக்காங்க. தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் அந்த இடத்துக்கு செல்வதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தி